கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ் பாட்காஸ்ட். நாங்கள் உங்கள் அண்டர்டேக்கர் பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படும் நோக்கத்துடன் தயாரிக்கப்பட்டதில்லை. அப்படி புண்பட்டுருந்தால் we are very sorry. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி முழுக்க காமெடிக்காக மட்டுமே பண்ணுறது. தயவுசெய்து இதில் வர நியூஸை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நன்றி. பிரிஞ்சு, டேங்க், நார்மி. இட்ஸ் மோர் தென் a linear path. இந்த யூனிவர்ஸில் நான் ஆசிரம வாட்சராக இருக்கேன். அண்டர்டேக்கர் கிறிஸ்டன்லாம் என் கூட இந்த ஐடியாலஜிலே இருக்காங்க. ஆனால் வேற ஒரு யூனிவர்ஸில் வாங்க என் கூட சேர்ந்து வேற ரியாலிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வாட் இஃப். ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம். சொல்றா என்னடா இல்ல ஃப்ளோ வரல. டேய் இங்க பேரு ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் சேர்ந்து லைவ் ரெக்கார்டிங்லாம் பண்றோம். ஒழுங்கா பண்ணு. போன வாட்டியே ஒழுங்கா பண்ணல. ஆமா, சரி 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 சரி. வர வர நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன கெடுப்புண்டா இருக்கு. தமிழ்நாடே சீரழிஞ்சிருமான்னு பயமா இருக்குண்ணே. ஏன் பிஜேபி வர்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல இல்ல, தமிழ் கலாச்சாரம், தமிழ் குடி எதுவும் பெருசா இல்லைன்னு கடுப்பா இருக்கு. என்னடா பேசுற? இப்போ நான் ஒரு மீம் பேஜ் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ பாரு. மொக்க மீம்ஸ்ரா இது. மொக்க மீம்ஸ்லாம் இல்ல, நல்ல மீம்ஸ். என்னடா நல்ல மீம்ஸ்? காமிக்ஸ் தான் காமெடி நல்லா இருக்கா? டேய் இரு ஒரு நிமிஷம். சரி, என்ன சொல்ல வேற? இப்ப இந்த இளவு மீம் பேஜ்ல என்ன கரெக்டா பேசுறான்னு நினைக்கிறேன் நீங்க? என்ன இது சின்ன கூதியான இல்ல இல்ல பொண்ணுங்க, சின்ன பொண்ணுங்கெல்லாம் குட்டை ட்ரெஸ் போடுறதாலதான் ரேப்பே பண்றாங்க. இல்லாட்டி நீங்க எல்லாம் வந்து அப்புறம் என்ன புண்டைக்கு ஆட்டை ரேப் பண்றீங்க? ஆடுன குட்டைப்பாவடை போட்டு போச்சா ரோட்ல? இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசுனா நானும் பேசுவேன். நீ தாண்டா சம்பந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இல்ல இப்ப நீ என்ன சொன்ன? குட்டைப்பாவாடை போடுறதுனாலதான் வந்து ரேப்பு நடக்குதுன்னு சொன்ன. ஆடு என்ன புண்டைக்கு ரேப் பண்றீங்க? ஆடு வேற ஆள் இல்லன்னு பண்றோம். நாங்க எங்க பண்றோம்? தான் பண்றோம். உங்க சொந்தக்காரங்க தானே. அப்படியெல்லாம் நீங்க அதை சொல்லிட முடியாது. வெரி சாரி. நாங்க வேற அவங்க வேற. அவங்க எல்லாம் ஊர்ல மட்டும்தான். நீங்க வந்து ரோட்ல போற ஆடெல்லாம் வைப்பீங்களா? இல்ல இல்ல இல்ல, அப்படி கிடையாது. அவங்க வந்து எப்படின்னா ஆடு, நாங்க பூசணிக்காய். ஓ அந்த கேங்க நீங்க. சரி, அப்ப நீ இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். போன வாட்டி மாதிரியே வந்து நீ வந்து அப்படி क्वेश्चंस எல்லாம் பாஸ் பண்ணிட்டு போயிரு. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. சரி, அப்ப துப்பட்டா போட ஆரம்பிச்சிட்டா வந்து நாட்டுல வந்து ரேப் எல்லாம் கம்மியாயிரும். எல்லாம் டோட்டலா கம்மியாயிரும். 0% ஆயிரும். அப்ப வந்து பெண்களுக்கு மார்பகங்கள் இருக்கிறனாலதான் வந்து நீங்க ரேப் பண்றீங்க. அப்படின்னு மார்பகங்கள் உங்க கண்ணுக்கு தெரியறனாலதான் நீங்க ரேப் பண்றீங்க. இல்ல இல்ல, அப்படி கிடையாது. அப்படிலாம் எதுவும் இல்ல. இதுக்கு என்ன கேள்வி கேட்பேன்னு உனக்கு தெரியும். 5 வயசு குழந்தை என்ன பண்றீங்க ரேப் பண்றீங்கன்னு கேட்பேன். அதெல்லாம் இல்ல, 5 வயசு குழந்தை அது அப்படி இருக்கு. எப்படி இருக்கு? 5 வயசா இருக்கு. 5 வயசா இருக்கிறதுனால உங்களுக்கு மூடாவது. அதெல்லாம் நாங்க பண்றது இல்ல, சைக்கோக்காரர்கள். நாங்கெல்லாம் அட்டாக்கிங் எல்லாம் ஒன்லி 90s கேர்ள்ஸ். நீங்க பாரு ஜோக்ஸ், இது வந்து தனியா சொல்லிக்கிறேன். 90sல பிறந்த நாங்க யாருமே இப்ப பாய்ஸும் கிடையாது, கேர்ள்ஸும் கிடையாது. எல்லாம் மென் அண்ட் விமனா அடுத்து மில்ஃப் டில்ஃபா மாறிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஓகே, அவுட் ஆஃப் டாபிக். சரி, என்னது 90s கேர்ள்ஸ் தான் நீங்க வந்து டார்கெட் பண்ணுவீங்க? ஆமா, ஒரு டோலி ஒருத்தங்க அழகா ஷார்ட்ஸ் போட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க இதுல போயிட்டு தெளிவா பேசு. எதுல போயிட்டு என்னது கை ஆக்ஷன் வேற சரியில்லை. கமெண்ட்ஸ்ல போயிட்டு டைப்பிங் நடுவேரல மட்டும் என்னமோ பண்ணி என்னமோ ஃபிங்கர் பண்ற மாதிரி இருந்துச்சு பாக்க. அதெல்லாம் நாங்க பண்றது இல்ல.
என்ன டைப்பிங் பண்ணிட்டு இது ஃபுல் பேண்ட் போடுங்க டோலி அப்படின்னு மெசேஜ் தட்டி விட்டு வந்துரும். சொந்த ஐடியில இருந்து பண்ண வேண்டியது. நீங்க நாட்டுக்கு நல்லதுடா மயிறு பண்றீங்க. போட்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்டோரி போடுறீங்க. அந்த பயப்புண்ட இருக்குலடா, அப்புறம் ஏன்டா அதெல்லாம் பண்றீங்க? திஸ் பிரைவேட் பிரைவேட்டா பர்வெட். சரி சரி சரி, உங்க அறிவு அவ்வளவுதான், எனக்கு புரியுது. சரியா, பாப்பா பர்வெட்ட வந்து பிரைவேட்னு வாசிக்கிற அளவுக்கு தான் உங்க அறிவு இருக்கு, புரியுது. சரியா சரி, என்ன போட்டு ஸ்டோரி போட்டுறாங்க, அசிங்கமா. ஆனா உங்களுக்கு இந்த புதுசா இந்த பொண்ணுங்க எல்லாம் வந்து இப்படி வந்து உங்களுக்கு எதிரா பேச ஆரம்பிச்சதே உங்களுக்கு எல்லாம் வந்து வாட் டு டு வித் திஸ், இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே உங்களுக்கு தெரியலடா. பொண்ணுங்க பதில் பேச ஆரம்பிச்சோம், அது எப்படி எதிர்த்து பேசலாம்? ஏன் பேசக்கூடாது? எப்படி பேசலாம்? இரு ஒரு நிமிஷம், ஒரு பொண்ணுங்கிறவ யாரு? பொண்ணுங்கிறவ தாய். தாய் பேய் கதெல்லாம் சொல்லாத, சரியா? ஒரு பொண்ணுங்கிறவ வந்து இந்த உலகத்துல ஒரு பெண்ணுங்கிறவ யாரு? தாய். டேய் செருப்பு பிஞ்சிரும். வேற என்ன வேலை? என்ன தாய்? அன்பாய் குழந்தைகளை பார்த்துக் கொள்ளுதல், அன்பாய் துணி துவைத்தல். அன்பாய் துணி துவைக்கிறா அன்பு. லவ்வோட பேட்ட ரஜினி, பெரிய பேட்ட ரஜினி லவ்வோட செய்யறாங்கல்ல. சரி, லவ்வோட துணி துவைக்காட்டி நான் துணி கிழிஞ்சிருமா? இல்ல துணி வாஷிங் மிஷின் துவைக்க போகுது. லவ்வோட பாத்திரத்தை கழுவுதல், லவ்வோடு வீட்டுகளை தொடப்பம் எடுத்து பெருக்குதல், இதெல்லாம் அன்போடு. சரி, ஏன் இந்த லிஸ்ட்ல வந்து அன்போடு வேலைக்கு செல்லுதல், அன்போடு ஆபீஸுக்கு செல்லுதல், அதெல்லாம் கலாச்சாரத்திலே என்ன? எப்பயுமே ஆண் பெண்ணுன்றவ வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். ஆண் தான் போயிட்டு வேட்டையாடி பறிச்சு எல்லாம் எடுத்து. அப்ப நீங்க வேட்டையாடி புடுங்கிட்டு வரீங்க வெளியில போயிட்டு, சிங்கம் புலி எல்லாம் வேட்டையாட்டு வரீங்களா? என்ன சல்மான் கானா நாங்க? இல்ல இப்ப நீ என்ன சொல்ற? சரி, அதுதானே பேசிக் ஐடியா. அதாவது ஆண் வந்து வெளில போய் வேட்டையாடிட்டு வருவான், பெண் வந்து வீட்டுல இருக்கிற வேலை. அப்புறம் என்ன புண்டைக்கு நீங்க வேட்டையாடுறது இல்ல? வேலைக்கு போறோம்ல, உலகம் மாறிடுச்சுன்னு ஒத்துக்கிறல்ல, அவளையும் வெளியில போடுற. அதெல்லாம் முடியாது. வீட்டு வெளில போகும்போது லாக் போட்டு போயிட முடியும். லாக் போட்டு நல்லா தொங்கி பாப்பீங்க. சரி, இப்ப அவளுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே சாவு சொன்னீங்க. செத்துப்போ. கண்ணகிலாம் தெரியும்ல? ஆமா, கண்ணகிலாம் தெரியும்ல? சொல்லால மதுரே இறந்துச்சு. சரி, அந்த மாதிரி இப்பயும் யாருக்குமே நடக்க மாட்டேங்குது. டேய், இதே இப்ப நீ சொல்றபடி பார்த்தா கண்ணகி was able to come out of her house. கண்ணகி was able to go and fight with the king. கண்ணகி இப்ப கண்ணகி பண்ணது சரின்னு சொல்ல வரல, அது வந்து ஒரு இன்டர் ப்ராப்ளம். சரியா? சரியா, ஓகே. அத வந்து அவ ரோட்டு கொண்டு வந்ததுங்கிறது தப்பு. சரியா? அந்த கூதியான் அவன் என்ன புண்டைக்கு அவனை ராஜா வச்சாங்கன்னு தெரியல. ஒரு கேஸை எப்படி வாதாடணும், எப்படி இது செய்யணும்ன்றதே தெரியல, ஜட்ஜ் பண்ணணும்னே தெரியல. வந்தான், பார்த்தான், சிலம்ப பார்த்தான், கோமால டை இந்த டிக்டேட்டர் படத்துல கழுத்தை காட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கொண்டுட்டான் கோவலனை. சரியா? வாட் எவர் இட் இஸ், கண்ணகிக்கு வந்து அவ்வளவு ஃப்ரீடம் இருந்துச்சு. சரியா? அவளோட ஹஸ்பண்டுக்கு வந்து அநீதி நடந்துருச்சு, அவ பண்ணது தப்பா இருந்தாலும் அவ அங்க இதுல வந்து சண்டை போட்டு பேசுற அளவுக்கு ஃப்ரீடம் இருந்துச்சு. சரியா? அதுதான் அப்ப நம்மளோட கல்ச்சர். அப்புறம் இந்த கல்ச்சர் புண்டை எங்க வந்துச்சு? நீங்க சொல்ற கல்ச்சர் புண்டை வீட்டுக்குள்ள உட்காந்து நொட்டுற கல்ச்சர் புண்டை அதெல்லாம் எப்போ புருஷனுக்கு ஒரு அநீதி இழைத்த போது, புருஷனுக்கு அநீதி நினைத்தாதான் நீங்க வெளில வரணும். இல்லாட்டி பாத்திரம் கழுவணும். அன்போடு பிராக்கெட் போட்டு ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் அன்பு. சரியா? அன்புன்றது ரொம்ப முக்கியம். இப்ப நான் என்ன கேக்குறேன், பெண்ணுங்கிறவ வந்து அவளும் மனுஷி தானே? அது மனுஷங்கதான், ஒத்துக்கலாம். சரி, அவளும் மனுஷிதான். அவளும் சாப்பிடுறா உன்ன மாதிரியே, அவளும் ஆகி போறா, அவளும் வந்து ஓல் போடுறா உன்னைய மாதிரியே. அவளும் சேர்ந்து தானடா போடுறா. நீ என்ன தனியா கட்டிலையா ஓத்த? அவளதானே ஓக்குற? அதெல்லாம் கவனிக்கிறது உனக்கு நீயே ஊம்பிக்கிட்ட, அவதானே ஊம்பினா. அப்ப she is also fucking you, right? சரி, அப்ப அவளும் ஓல் போடுறா உன்ன. எனக்கு எதுவும் கிடைக்கலீங்க. சரி, அவளும் ஓல் போடுறா உன் கூடயே. சரியா? எல்லாமே செய்யறா அவளும். சரியா?
உனக்கு வந்து உன்னைய செவிலே வச்சா எப்படி அழுக வருமோ அதே மாதிரி அவளையும் செவில வச்சா அழுக வரும். எல்லாமே அவளுக்கு செய்யறதெல்லாம் உனக்கும் வந்து செய்யற, நீ செய்யறதெல்லாம் அவளும் செய்யற. அப்ப அவ உனக்கு ஈக்குவல் தானே? இல்லையா? ஏன்னா இல்ல. எப்படி? ஏன்? எதனால? ஏன்னா உங்க பெண்ணு. ஏன் பெண்ணா இருந்தா என்ன? பெண்ணா அன்போடு பார்த்து நீ வந்து பெரிய புளுத்தியா நீ? ஆமா இல்லையா? என்ன இன்னும் நேர்ல சிரிச்சுக்கிட்டு இருந்தா பத்தாது, மொக்க கெத்து போஸ்ட ஃபாலோ பண்ண. இல்ல நான் யோசிக்கிறேன், இப்படி ஒரு மனுஷன் அண்டர்டேக்கர்னு ஒருத்தர் இருந்தானே இந்தியன் படத்துல தேடுவார் தெரியுமா, கவுண்டமணி, அந்த மாதிரி தேடிக்கிட்டு இருந்தேன். அண்டர்டேக்கர்னு ஒருத்தர் இருந்தானே. அதெல்லாம் கெத்து போஸ்ட் இது ஜிபி கெத்து போஸ்டுக்கு முன்னாடி. சரி, நேத்து நீ என்கிட்ட பேசும்போது, நேத்து நான் இங்கதான் இருந்தேன், நேத்து நீ என்கிட்ட பேசும்போது நல்லாதான் இருந்த. நேத்து நைட்டோட நைட்டா மொக்க மீம்ஸ் ஃபுல் பேஜையும் பார்த்து நீ வந்து பிரெயின் வாஷ் ஆயிட்டியா என்று சொல்லக்கூடாது. கெத்து சர்ரா அந்த புண்ட போஸ்ட பார்த்து நீ வந்து புண்ட மீம்ஸ பார்த்து நீ வந்து நைட்டோட நைட்டா கலாச்சார கண்ணியம் இருக்கே, கண்டென்ட் இருக்கே, அப்படி கண்டென்ட் இருக்கே, அப்படி இப்ப நீ வந்து யூ ஆர் கன்வின்ஸ்ட். எஸ் எஸ் லெகின்ஸ் போறதுனால தான் நடக்குது. என்னது லெகின்ஸ் போடுறதுனால? அதனால லெகின்ஸ் இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்கள் போடுறதுனாலதான் தப்பே நடக்குது. இந்த ஒரு ஃபாதர் யார் சொன்னாரு, அவர் மாதிரியே பேசுறியடா? அதான் ரியல் லைஃப், அவர் நடக்கிறதானே சொல்றாரு. இந்த ஒரு என்ன கன்னியாகுமரி ஸ்லாங்ல ஒருத்தர் ஒரு ஃபாதர் ஒருத்தர் பேசுறாரு, அவர்லாம் ரொம்ப கரெக்டா பேசுறாரு, நல்லா பேசுறாரு. அப்புறம் நம்ம பாய் அதுதான் ஒரு பெண் ஃபேஸ்புக்கில் இருப்பாளே ஆனால் அவள் நரகத்துக்கு செல்வார். சரி, இப்ப உன்னோட சரி ஒரு நிமிஷம், இப்ப உன்னோட கருத்தின்படி ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற பொண்ணுகள் எல்லாம் யாரு நரகத்துக்கு செல்வார்கள்? நரகத்துக்கு செல்வார்கள் ஏன்? ஏன்னா அவர்கள் அப்படிதான் தன் இச்சையை இன்னொரு மனிதனை பார்த்து விழும்போது. இன்னும் தெளிவா பேசு, செந்தமிழா அப்படி சொல்றேன், அந்த வார்த்தையை நான் யூஸ் செய்ய மாட்டேன். இச்சைன்றது ஒரு ஆண் பாடி ரிக்வயர்மெண்ட், பாடி டிமாண்ட், பெரிய பயில் பண்றாங்க. பாடி டிமாண்ட் எல்லாம் இல்ல என்ன, அது என்னன்னா இச்சையை தன் கணவனிடம் மட்டும்தான் காட்ட வேண்டும். என்ன சரி, பாடி பில்டர் மணிகண்டனை பார்த்து வைத்து வாங்க வாங்க கூடாது. என்னது பாடி பில்டர் மணி? எனக்கு புரியல. தெரியாதா? அந்த ஒருத்தர் அபியூஸ் பண்ணாரு அவரு. சரி, அப்ப இல்ல அது அடுத்து வருவோம், பாடி பில்டர் மணி மேட்டருக்கு அடுத்து வருவோம். சரி, இப்ப பெண் இப்ப உன்னோட கருத்தின்படி ஃபேஸ்புக்ல இருக்கிறவெல்லாம் தேவடியா? அப்படி சொல்லல, இது உங்கள் கருத்து. இப்ப நான் ட்விஸ்ட் பண்றேன். நீங்க வந்து ரொம்ப பெண்களை வந்து புனிதமா பாக்குறீங்க, நான் தான் அன்பு. இப்ப நான் தான் தப்பா பேசுறேன். ஆமா ஆமா, நீங்க வந்து பெண்களை பாதுகாக்கிறீங்க. நீங்க என்ன புண்டிக்கடா பெண்களை பாதுகாக்கிறீங்க? என்ன புண்டிக்கடா? ஆண்கள் எதுக்குடா? அவளுக்கு கை கால் இருக்குடா, அவளுக்கு வந்து மூளை இருக்குடா, உன்னையோட கொஞ்சம் அவளுக்கு அதிகமாவே இருக்குடா. உங்களை விட இந்த கேடுகட்ட ஆம்பளைகளை விட பெண்களுக்கு கொஞ்சம் தாட் ப்ராசஸ்ல நல்லாவே பெட்டராவே இருக்கும். மென்டலி உங்களோட இதாவே இருப்பாங்க. மென்டலி இருந்தாலும் அடுத்து இப்ப சட்டையை கழட்டிட்டு போக முடியுமா ப்ரோங்கிறது வரேன். இவங்களை பாதுகாக்கிற உரிமையை உங்களுக்கு யாரு கொடுத்தது? எடுத்துக்கிட்டோம், நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. சரி, அதுக்கு வந்து எனக்கு புரியல. இல்ல, எனக்கு இது வந்து ரொம்ப நாளாவே இருக்கிற ஒரு விஷயம். நீ வந்து இப்ப இந்த புண்டையா மாறினதுக்கு முன்னாடி உங்ககிட்டயே நான் டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். இதுக்கெல்லாம் வந்து பெண்களுமே வந்து ஓகே சொல்லி அதுக்கு வந்து அந்த சொசைட்டில வாழ்றாங்க. ஆண் ஆல்பா பெண் பீட்டாங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம்ல இதை எப்படி உங்க மூதாதையர்கள் வந்து அச்சீவ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? போட்டி கீட்டி வச்சிருப்பாங்களா இருக்கு, யாருக்கு தெரியும். இல்ல செவிலே வச்சிருப்பானுங்களா? சுத்தமா சொல்றது கேளு, டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி. நாங்க தான் பாடி பில்டர் மணி மாதிரி. இப்ப நீங்க பாடி பில்டர் மணி பண்ணது கரெக்ட்டுங்கிறீங்க? ஆஃப் கோர்ஸ். ஏண்டா என்னடா பேசுற? அப்ப பொண்டாட்டி அடிக்கிறது ரைட்டு, விக்கவே செய்யலாம். நீயே சிரிக்கிற, அப்போ உனக்கு இப்படி பேசுறியான்னு நினைச்சு சிரிக்கிறேன்டா நானு. ஏன்னா என்ன டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து நீ கரெக்ட்டுங்கிறியாடா? அடிக்கிற
நீ வெறும் கலாச்சார கண்ணியா மாறுற மாதிரி தெரியலடா, ஒரு சைக்கோ கொதியான மாதிரி இருக்கடா. அர்ஜுன் ரெட்டி பார்த்தது இல்லையா? அவன் கூட ஒரு வாட்டி தான் அடிப்பான், நீ என்ன மிதிக்கலாம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அடிச்சது யாரு? சத்தம் கேட்டு. சரி, இப்ப நான் ஆக்சுவலி உன்கிட்ட கேட்க வந்தது என்னன்னா, இப்ப வந்து Facebookல இருக்கிற பொண்ணு வந்து சரி கிடையாது. ஆமா, சரி கிடையாது. இன்ஸ்டால லெகின்ஸ், இந்த மாடர்ன் ஜீன்ஸ் பேண்ட், டெனிம் ஷார்ட்ஸ், we have a list. இந்த புண்டையெல்லாம் நீங்களும் தானடா போடுறீங்க Facebookல. நீ தானே இருக்க, அப்ப நீயும் தேவடியாவா? இல்லையே. ஏன்? நாங்க ஆண்கள். ஏன் ஆண்களா இருந்தா தேவடியாவா இருக்க மாட்டோம்? என்ன இல்ல, நீ வந்து நீ வந்து ஒரு எதிர்வாதம் வச்சன்னா கூட நான் வந்து அதுக்கு வந்து வாதாடலாம். நீ வந்து இப்படி முடிச்சிடுற, நான் வந்து இப்படி அவ அப்படி. ஏன் 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 தெரியாது. டேய், இப்ப நீ வந்து சங்கியா இருக்கும்போது என்ன பண்ண? சரியா, நீ ஏன் சங்கியா இருக்கன்றதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த. சரியா, why you are சங்கி, அந்த மாட்டு மூத்திரம் குடிச்சியே. ஆமா, சரியா. அப்பா ஃபைனலி ரேண்டம் டாக்ஸ் அண்டர்டேக்கர் ஒத்துக்கிட்டான் அது மாட்டு மூத்திரம் ஜி எனர்ஜின்னு விட்டு கொடுக்காம. சரி, ஓகே. மாட்டு மூத்திரம் குடிச்சப்ப வந்து நீ why you are சங்கின்றதுக்கு வந்து தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த. இப்ப வந்து முட்டா புண்டா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அது அப்படிதான் ப்ரோங்கிற. இந்த கோட்பாடு அப்படிதான் ப்ரோ. ஆண்ன்றவன் வெளில போய் வேட்டையாடி. யார் சொன்னது? புக்ல இருக்க. எந்த புக்ல? எந்த புக்ல? சீவக சிந்தாமணி வாய்க்கு வந்த புக்கெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் கண்ணகி புக்கு. என்ன புக்கு அது? சிலப்பதிகாரம்டா. எல்லாம் எழுதிருக்காங்க, சும்மா கிடையாது. சிலப்பதிகாரத்துல எங்கடா கண்ணகி வந்து வீட்லயே இருந்தாங்க, கோவலன் வந்து வேட்டைக்கு போனான்னு எழுதிருக்கு. இல்ல, Facebook ஃபார்வர்ட்ல. ஓ, ஃபார்வர்ட் மெசேஜ். ஆமா, ஃபார்வர்ட் மெசேஜ்ல நீங்க வாசிங்க. சிலப்பதிகாரத்துல வந்து கோவலன் வந்து வேட்டையாடினாரு, கண்ணகி அப்படி இல்ல. ஆண்ன்ற இனம் வந்து வேட்டையாடுதல், என்ன பெண்கள் வந்து வீட்டை அன்போடு பராமரித்தல், அன்போடு பாத்திரங்களுக்கு அன்போடு எல்லாம் அன்பு. சரி சரி. இப்ப விவசாயம்னு ஒரு தொழில் இருக்கு இல்லையா? ஆமா. அத வந்து நீ யாரோட தொழிலா பாக்குற? ஆண்களோட தொழில் தான். முதல்ல விவசாயம் பார்த்தது ஒரு பொம்பளை, தெரியுமா? யாரு முதலில் செய்தார்கள், முதலில் பேண்டார்கள், அதெல்லாம் மாற்று கிடையாது. மாசு கிறுக்கு கூதியானே. இப்பவும் 70% கிட்ட பொம்பளைங்க தானே விவசாயம் பாக்குறானுங்க. நீங்க எல்லாம் போயிட்டு பொம்பளை வாங்கிட்டு வர்ற காசுல நீங்க போயிட்டு நேரா டாஸ்மாக் போய் குடிச்சிட்டு வரீங்களாடா கூதியானே. அப்புறம் என்ன இதுல என்னடா பெருமை வேண்டி கிடக்கு? ஆணுன்னு என்ன, ஆண் நெடில் பெண் குரில் என்னடா பெருமை புண்ட வேண்டி இருக்கு இதுல? ஆண் தான் அந்த வீட்டு என்னதான் பெண் சம்பாதித்து வந்தாலும் ஆண் தான் அந்த வீட்டை இந்த பேலன்ஸாக. டேய், பெண்கள் தாண்டா வீட்டெல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெண்ணைகளா, நீங்க சம்பாதிச்சுட்டு வந்து தூங்குறதோட சரி, வீட்டுல ஒரு பேப்பர் கீழே விழுந்தா கூட அதை குனிஞ்சு எடுத்து டஸ்ட்பின்ல போடுறது கிடையாது. ஏமா இங்க வந்து இதை எடுத்துட்டு போ, புண்டை உன் காலு கீழே தான் இருக்கும், டஸ்ட்பின் உன் கை கெட்டுற தூரத்துல தான் இருக்கும். அவளை கூப்பிட்டு நீ எடுத்து போட வச்சுக்கிட்டு இருக்க. நீ இதுல என்ன பெருமை பண்ண வேண்டியிருக்கு? அன்போடு செய்யறாங்க. அந்த நீ காட்ட வேண்டியது இல்ல. வேண்டாமா, நான் பண்ணிக்கிறேம்மா. நான் என்ன கேக்குறேன், லைட்டா செல்லமா ஒரு தட்டு செல்லமா தட்டா தட்டு தட்டி இல்லம்மா பரவாயில்லம்மா. சரி சரி. இப்ப நான் என்ன கேக்குறேன், சரி இப்ப நீ சொல்ற மாதிரி இன்னைக்கு நான் ஓன் ட்ராக்குக்கே வரேன். சரியா, ஓட்ட வட அந்த ரேஞ்சுக்கே வரேன் நான். சரியா, நீ வந்து சொல்ற பெண்கள் வந்து அன்பின் நிமித்தம், சரியா, உன் மேல இருக்கிற அன்பின் நிமித்தம் வந்து உன்னோட துணியை துவைச்சு போடுறாங்க, உனக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அதே அன்பின் நிமித்தம் நீங்க ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு நாள் சமைச்சு கொடுக்க கூடாது, ஒரு நாள் துணி துவைச்சு கொடுக்க கூடாது? ஆணின் வேலை கிடையாது. ஆணின் வேலை என்னது? வேலைக்கு போதல், வேட்டையாடுதல். திரும்ப ஒரு வேட்டையாடல நீ, ஆனா வேலைக்கு போதல் மாறி இருக்குல்ல. பரிணாம வளர்ச்சி. அவங்க முன்னாடி கையில துவச்சுக்கிட்டு தான் இப்ப அப்ப கூட அவங்க வந்து வேற தொழிலுக்கு எல்லாம் போக கூடாது. இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த வந்து மலை அள்ளுறவன் வந்து மலை மட்டும்தான் அள்ளணும். சரியா, பேரு அப்படி சொல்றவனுக்கும் அப்படி சொல்ற கிறுக்குதியானுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் நான் கேக்குறேன். எனக்கு சொல்லு, எனக்கு உனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்?
நீயே சொல்லு உன்னோட எக்ஸ்பிளனேஷன். ஜாதியை பார்க்கிறான். நீயும் வந்து பொம்பளைய வந்து அவன் ஜாதின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட மக்களை பாக்குறான். நீ வந்து சேம் டிஸ்கிரிமினேஷன் தான். அவன் வந்து காஸ்ட்னு பாக்குறான், நீ செக்ஸ்ன்னு பாக்குற. செக்ஸ் போட முடியுது இல்ல? இதே பேசணுமேன்னு பேசாரா? நான் என்ன கேக்குறேன்னா அதுக்கு பதில் சொல்லு. சம்மந்தம் இல்லாம பேசாத. அவன் வந்து இல்ல இப்ப ஒரு நிமிஷம். இப்ப அவன் வந்து மழை அல்றவன் வந்து மழை மட்டும்தான் அள்ளணும்னு சொல்றது கரெக்டா தப்பா? தப்பு தானே. அப்ப பொம்பளை வீட்டு வேலை மட்டும்தான் செய்யணும்னு சொல்றது தப்பு தானே? அவங்க செய்யறேன்னு அவங்க எல்லாம் யாரா சொன்னது? காலில் விழுந்துலாம் யாரும் கெஞ்சலடா, எங்களை வேலைக்கு போக விடுங்கடா சொன்னீங்களான்னு தான் கேக்குறாங்க. அவங்க செல்லமா தட்ட செல்லமா 2 தட்டு தட்டும் போது காலில் விழுறாங்களே, காலில் விழுந்துடுறாங்க. ஐயோ வேணாம் நான் வீட்டுல இருந்துடுறேன். அதுக்கு பேர் அபியூசரா? அதுக்கு பேர் அபியூசரா? இப்படி இவ்வளவு பேசுறிய என்ன? நம்ம தங்கை முஸ்லிம் பெண்கள் எடுத்துக்கோ. சரி, அழகா அவங்களே ஹிஜாப் போட்டுக்கிறேன், அவங்களே ஏதோ வற்புறுத்தி வெளில போகும்போதெல்லாம் ஹிஜாப் போட்டு போமான்னு சொல்ற மாதிரி இல்ல. நீங்க எல்லாம் எத்தனை பெண்கள் விருப்பத்தோட போடுறாங்க, எத்தனை பெண்கள் விருப்பம் இல்லாம போடுறாங்கன்னு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரியா? சென்சஸ் எல்லாம் வேலை போட்ட கிடையாது. சரியா? எனக்கு ஒரு வீரியம் வந்திருக்கு. என்ன வீரியம்? இல்ல நீ பேசுறத பத்தி வேற நைட்டு 10 மணி டாக்டர் மாதிரி வீரியம் பேசிட்டு வீடியோ என்ன? எனக்கு ஒரு வீடு சங்கி கக்காசி அட்டாக்கே அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. கக்காசி அட்டாக்கே சங்கியா? அவரே தான் சொல்றாரு. ஓ சரி, ஓகே. அவரு போட்டிருக்காரு, ஹிஜாப் எங்கள் உரிமை போராடுவோம். வீட்டோட வருது. வீட்டோட அந்த வீடியோ பார்த்தேன் நானு. கக்காஷி அண்ணன் கலாச்சார. சரி, அந்த பொண்ணு என்ன பண்ணுது? ஹிஜாப் எங்கள் உரிமை போராடுவோம். இன்னும் என்ன பண்ணுது? ராப் பண்ணுது. ஆமா, ராப். இஸ்லாம்ல மியூசிக்கே ஹராம்டா. அப்படியா? எனக்கு தெரியும். எங்களுக்கு ராப் வந்தது, அதை நாங்கள் ரெண்டுமே அடிப்படைவாதம் தான். மியூசிக் ஹராம்னு சொல்றதும் அடிப்படைவாதம் தான், ஹிஜாப் போடணும்னு சொல்றதும் அடிப்படைவாதம் தான். சரியா? நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா கலாச்சாரம், அதுக்கு நாங்க சொல்றது அடிப்படைவாதம். சரியா? அடிப்படைவாதம்னா என்னன்னு தெரியுமா? தமிழ் தெரியுமா? அப்படின்னா என்னன்னு தெரியுமா? புரியுதா? அடிப்படைவாதம்னா என்னன்னு தெரியுமா? கிற்குரியான்னு அர்த்தம். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா முடி கட்டுத மருந்துக்குதா? முடி கட்டுத மருந்துக்குதா? ஆஃப் தி கேரக்டர்ஸ் ஒரு டைம் இப்படி கவுண்டரும் பேசுறாங்க. அவங்கதான் விருப்பப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஹிஜாப் எங்கள் உரிமை நாங்கள் போடுவோம். அதாவது அவங்க வந்து பெண் அடிமைத்தனத்தை விரும்பி ஏத்துக்கிறாங்க. ஆமா, ஹிஜாப் வந்து பெண் அடிமைத்தனம்ங்கறத ஒத்துக்கிறியா நீ? இல்ல. ஏன்? அது அவங்க உரிமை. அவளுக்கு சரி, ஓகே, நீ சொல்றதுக்கே வந்துரும். சரியா? நீ சொல்ற மாதிரியே வரும். சரி, பிடிச்சவங்க ஹிஜாப் போட்டுக்கிட்டோம், பிடிக்காதவங்க ஹிஜாப் போடாம போட்டோம், பரவாயில்லையா? முடியாது. ஏன்? அவங்க கல்ச்சர். அப்ப கல்ச்சர் மேல விடு. அப்ப நீ இது வந்து you are forcing it, right? அதெல்லாம் தெரியாது. இது பெண்ணடிமைத்தனம் தானே. செல்லமா 2 தட்டு செல்லமா தட்டு தட்டுன்னு கியூட்டா சொல்ற பத்தியா? அன்போடு ஹிஜாபை போட்டுக்கிறாங்க. எல்லாமே அன்புதான். நீ சொல்ற பத்தியா? இந்த செல்லமா தட்டுறதுன்னு சொல்ற பத்தியா? அதுவே பெண்ணடிமைத்தனம் தான்டா. நீ அவளை அபியூஸ் பண்ணி உன்னோட வலிக்கு அவளை வர வைக்கிற. உனக்கும் ரோட்ல போற நாய்க்கு கல்லடிக்கிற நாய்க்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு தெரியாது. எங்க முன்னோர்கள் ஃபாலோவிங், அதுதான் நாங்களும் ஃபாலோவிங். உங்க முன்னோர்கள் முட்டா பயல தெரியுமா? அது எங்களுக்கு எப்படி சும்மா இல்ல. இது கோவில்லாம் எப்படி கட்டியிருக்கீங்க? அப்படிதான். சும்மா கட்டிட முடியுமா? சும்மா கொடுத்துருவாளா ஆஸ்கார்? நீ வேற மாடுக்கு போற, சங்கி மாடுக்கு போற. ஒரு சிப்பு குடிச்சாங்க. செருப்பால் அடிப்பேன், தூரமா வச்சிரு. அப்புறம் நான் ஃபாதர் கொடுத்த வைன் கொண்டு வருவேன். இல்ல வேண்டாம். அப்ப வந்து பெண்கள் வந்து இப்ப ஹிஜாப் போட மாட்டேன்னு சொன்னா வந்து ஒத்துக்க மாட்டீங்க. அவங்களே விருப்பப்பட்டு போட்டு. இப்ப நான் வந்து கேட்டாச்சு, அவங்களே விருப்பப்பட்டு போடுறவங்க போடட்டும், நான் போட மாட்டேன் எனக்கு விருப்பம் இல்லன்னு சொல்ற பெண்களை விட்டுருவீங்களா? போட வைப்போம். செல்லமா தட்டி. சரி இவ்வளவு பேசுறீங்களே, என்ன
நிறைய பெண்கள் நிறைய பெண்கள் என்ன எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. யாருக்கு? எங்களுக்கு. ஆமா ப்ரோ, அதனாலதான் இதாவது ஹிஜாபு போடுறதுனாலதான் ரேப் வருது. ஹிஜாபு போடுறதுனாலதான் ரேப் நடக்குது. ஹிஜாபு போடுறதுனாலதான் ரேப்புகள் தவிர்க்கப்படுகிறது. துப்பட்டா போடுறதுதான் ப்ரோ மாசு. அது எத்தனை பெண்கள் பேசுறாங்க. அவங்க எல்லாம் என்ன லூஸ் ஆகுங்கலாம். எனக்கு காமி இல்ல, நான் 1 2 3 பேர் பாத்திருக்கேன். நீ சொல்ற மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த விமன் எல்லாம் இப்படி இல்ல. சரியா? அது உங்க சர்க்கிள் அப்படி இல்லன்னு சொல்லுங்க. உலகத்துல இல்லவே இல்லையா? எத்தனை பேரு பொண்ணுனா வீட்டுலதான் உட்காரணும்னு சொல்றாங்க தெரியுமா? அதெல்லாம் பெரிய பூமர் ஆன்டிங்களா இருக்கும்டா. அவங்க இங்க பேரு வாழ்க்கை முழுக்க அவங்க வீட்லயே இருந்துட்டாங்க. சரியா? அடுத்த ஜெனரேஷன் வெளியில போயிருமேன்ற அந்த ஜெலஸ் இருக்கு பத்தியா, பொறாமையில வந்து இந்த பூமர் ஆன்டிங்க எல்லாம் பூமர் அங்கிள்களோட சேர்ந்து ஆமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரியா? சரிங்களா? சரியா? நீங்க வந்து ஏதாச்சும் பேசணும், ஏதாவது வேலிடா பேசுங்க, நான் பதில் சொல்றேன். சரியா? எல்லா பெண்களும் விரும்புறாங்க. சரா, இப்ப ஹிஜாப் போட்டா ரேப் நடக்காதுங்கிறது உங்களால கன்ஃபார்ம்டா சொல்ல முடியுமா? சயின்டிபிக்கலி ப்ரூவன். செருப்பு பிஞ்சு போகும். ஹிஜாப் போட்ட எத்தனை பெண்களை ரேப் பண்ணிருக்கானுங்க? அது ஹிஜாப ரேப் பண்ணிருப்பாங்க, பெண்களா இல்ல. என்ன இது என்ன செக்சுவல்னு எனக்கு புரியல. ஹிஜாப் செக்சுவலா? பிடிஎஸ்எம் கேள்விப்பட்டிருக்கேன். ஹிஜாப் அந்த தலை அஜித் பண்ணுவார்ல, கட்டி போட்டு இது பண்ணுவாரு. என்னடா பண்ணுவாரு? ஹீரோயினை கட்டி போட்டு நிழலுக்கு எல்லாம் முத்தம் கொடுப்பாரு. பார்த்து தெரியாது. நிழலுக்கு முத்தம் கொடுக்கறது வந்து 1001 தான் வரும். இல்ல நடக்கும். ஹீரோயின் நீங்க பண்ற மாதிரி பண்றா, என்ன இதெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போடுவேங்கிறான்னு சொல்லிட்டு என்ன இதுல கட்டி போட்டு நிழலுக்கு எல்லாம் முத்தம் கொடுப்பாரு. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அஜித் படம்ன்றது எனக்கு தெரியல. தளபதி படமோ 2 பேர்ல யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்க. தளபதி இவ்வளவு நெகட்டிவ் ரோல் எல்லாம் பண்ண மாட்டாரு. தலைவா தலைவாலாம் நெகட்டிவ் இல்லடா. அவருக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு வாழ்க்கைக்கு. கைய கட்டிக்கிட்டு அம்மா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? விஜயபாபு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? வேலைதான் எடுத்துட்டு வாங்க பேசுவோம். சும்மா ஏதாச்சும் நீங்க ஒரு பபுளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு, பபுளுக்குள்ள நாங்க உட்காந்துருக்கோம். ஆமா, பபுளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு உலகமே இருக்குறா. இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல. ஆமா, அதாவது துப்பட்டா போடுங்க, ஹிஜாப் போடுங்க, கண்ணை மறைங்க, காதை மறைங்க, கூதிய மறைங்கன்ட்டு. நான் என்ன கேக்குறேன், ஹிஜாபும் துப்பட்டாவும் போட்டா ரேப் வில் ரேப் ரேட்ஸ் வில் டிராப் டு 0 ன்னு உங்களால ப்ராமிஸ் பண்ண முடியுமா? ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா ஏன் சொல்லு. இல்ல இப்ப நீ பெரும் புளுத்தியாட்டம் சொல்றல்ல, துப்பட்டா போட்டா ரேப்பே நடக்காது, ஹிஜாப் போட்டா ரேப்பே நடக்காது. நான் அப்ப சொல்லு, ஓப்பனா சொல்லு, தைரியமா சொல்லு. என்ன துப்பட்டாவும் ஹிஜாபும் போட்டா என்ன ரேப் ரேட்ஸ் வில் டிராப் டு 0ன்னு சொல்லு. ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கு பல காலத்துல இல்லையா? என்னது? எல்லாரும் துப்பட்டாலாம் போடாமதான் சேலை கட்டி இருந்தாங்க. சரி, அப்பெல்லாம் ரேப்பே கிடையாது தெரியும்ல. ரேப்பே கிடையாது. யாரா சொன்ன அந்த காலத்துல ரேப் இல்லன்ட்டு? அப்புறம் என்ன மயிருக்குடா வந்து பஞ்சாயத்துல ரேப் பண்ணவன் வந்து அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணுன்னு ஒரு கேவலமான இது இருக்கு. அது 1 2 அப்ப அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் வந்து டேய் அடிச்சு செவிலே வைப்பேன். அந்த காலத்துல சோசியல் மீடியா கிடையாது, அந்த காலத்துல பேப்பர் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. அங்க நடந்த ரேப்பெல்லாம் வெளியில தெரியல. சரியா? தெரியல. இப்ப வந்து சோசியல் மீடியா இருக்கு, அதனால தெருவுக்கு தெருவு நடக்கிறதெல்லாம் தெரிய வருது. அதுக்காக இப்ப கூடிருச்சுன்னு சொல்ல முடியாது. சிம்பிளா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது, செருப்பு பிஞ்சிரும். அப்ப ரேப்னா என்னன்னு தெரியுமா? ரேப்னா என்னன்னு தெரியுமா? அப்புறம் அது என்ன ஊசி நூலு மயிறு மட்டை. அப்ப ரேப்ல வர்றவங்க அப்புறம் ஷார்ட்ஸ் போட்டு அமிச்சதுனால ரேப் நடக்குது. அதை பார்த்து காஜா தெளிவா பேசு. ஊசி நூலுன்னு நீ சொல்றது என்னத்த? புசியையும் டிக்கையும் இல்ல, அவங்க போடுற ஷார்ட்ஸையும் கிட்ட இருக்கிற டிக்கையும். என்ன பேசுது? என்னது பேசணும்? அப்படிதான் கெத்து போஸ்ட்னா. ஆமா, சோ தலை வலிக்குது பேசி. எனக்கு இதுதான் ஒரு அழகா ஒரு பாட்டு இருக்கு, பாடுறேன். செந்த புள்ளாட்டு தமிழ்ச்சியே
சேலை உடுத்த தயங்குறியே. ஏன் அவ தயங்குனா உங்களுக்கு எங்க எரியுது? தமிழ்நாடுங்க கலாச்சாரம். சரி நீ எங்க இது என்ன இது என்ன போட்டிருக்க? இது வேஷ்டி. செருப்பு பிஞ்சு போகும். இது என்ன போட்டிருக்க? இது 2 சைடு ஒட்டு தைத்த வேஷ்டி. அடிச்சு வெளுத்து போடுவேன். என்ன போட்டிருக்க? ஜீன்ஸ் பேண்ட். அதுக்குள்ள என்ன போட்டிருக்க? இன்னர் வேர். ஜாக்கி ஆர் நத்திங். என்ன புண்டைக்கு வேட்டியும் கோமணமும் கட்டாம இருக்க நீ? இதுல என்ன போட்டிருக்க? இது என்னது? இன்னர் வேர். செருப்பு பிஞ்சு போ. டி ஷர்ட். ஏன் நீ வந்து துண்டு போடாம இருக்க? துண்டு குளிர்காலம். வெயில் காலத்துல நான் பார்த்தது இல்லையா? அம்மனமா தெரிவியா? இல்ல துண்டு போட்டுக்கிட்டு சிம்பிளா இருப்பேன். சிம்பிள் மேன் நான். தெரியாது. அடிச்சு வெளுத்து போடுவேன். சம்மர்ல நான் உன்னைய பாத்துருக்கேன். சரியா? என்ன உன்னைக்கு ஜீன்ஸ் போட்டிருக்க? இப்ப நீ வேட்டி கட்ட வேண்டியதுனே. வேட்டி கோமணம் கட்ட வேண்டியதுனே. கோமணம் அன்ஈசியா இருக்கு. அன்ஈசியா இருக்கு. உன்னோட கன்வீனியன்ஸுக்கு நீ இத போடுறல்ல. அப்ப அவ கன்வீனியன்ஸுக்கு லெகின்ஸ் போட்டா உனக்கு ஏன் எரியுது? இருங்க அடுத்த லைன் பாடுறேன். நீங்க சும்மா ஒரு லைனுக்கே ட்ரிகர் ஆயிட்டு இருக்க கூடாது. நான் ட்ரிகர் ஆகிட்டு. சரி உண்மைதான். ஆக்சுவலி இந்த எபிசோட்ல நான் தான் ட்ரிகர் ஆகிட்டு இருக்கேன். நீ காமா தான் வச்சுக்கிட்டு இருக்க. கூறியான என்னதான் ட்ரிகர் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்க. கணவன் மட்டும் காணும் அழகை கடைகள் போட்டு காட்டிரியே. நல்ல பாட்டுல இதெல்லாம் யாரு சொன்னது கணவன் மட்டும்தான் பாக்கணும்ட்டு? இருக்கே கலாச்சாரம். சரி அப்ப நீ உன் பொண்டாட்டியை மட்டும்தான் பாக்குறியா? நீ டிவில ஐட்டம் சாங் வந்தா நீ பாக்க மாட்ட. ஊ சொல்றியா மாமா போட்டா ஆணு வாயை பொழந்துட்டு பாக்க மாட்டேன். கண்ணம் முடிப்பேன். செருப்பு பிஞ்சிரும். ஊ சொல்றியா வந்த நேரம் 4 வாட்டி கை அடிச்ச நாய. வீட்டுல அப்படி வளர்க்கல. நான் கண்ணம் முடிப்பேன். அப்படி கை அடிக்க மாட்டீங்க? இல்ல நைட் லீக் ஆகும். நைட் ஆட்டோமேட்டிக்கா. கலாச்சாரத்துல அதெல்லாம் கிடையாது. கலாச்சாரத்துல கை அடிக்கிறது கிடையாது. கையெல்லாம் அடிக்க மாட்டோம். நேரா போய் செல்லமா தட்டி ஓத்துறோம். ரேப்பு டைரக்ட் ரேப்பு. நீங்க அதுக்கு ரேப்புன்னு பேர் வச்சிருக்கீங்க. நாங்க அதுக்கு செல்லமா தட்டி பேர் வச்சிருக்கோம். அன்புன்னு பேரு. அன்புல ரேப் பண்றீங்க எல்லாம். சரி 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 அன்பு உனக்கு உன் பக்கம். சரி நீ சொல்ற மாதிரி உன் பக்கத்துல அன்பு இருக்கு. அவளுக்கு உன் மேல அன்பு இருக்கான்னு பாக்கணும்ல. அதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். சிலபஸா நிறைய எடுத்துட்டு வரீங்க. இருக்கிற சிலபஸ்ல ஏதாவது கேளுங்க. சரி கன்சென்ட்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்னா பியானா கன்சென்ட்னா இப்ப உனக்கு வந்து இப்ப நீ ஓக்கணும்னு தோணுது இல்ல உனக்கு? சரியா? இப்ப நீ வந்து முக்கியமான ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. சரியா? நீ வந்து இப்ப நீ கேமர் தானே? நீ வந்து பிஎஸ் விளையாடிக்கிட்டு இருக்க. சரியா? முக்கியமான ஒரு சீன், நீ ஒரு முக்கியமான ஒரு பாஸ் ஃபைட் போய்கிட்டு இருக்கு. சரியா? உனக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு இல்லன்னு தெரியும். சரியா? ஒரு அதுவும் ஒரு வாட் இஃப் அண்டர்டேக்கர் ஹேட் a girlfriend. சரியா? ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. அது வந்து நீ வந்து முக்கியமான பாஸ் இது செய்யும் போது வா ஓக்கலான்னு கூப்பிடுது. அவங்க செய்ய கூப்பிடுது. ஆமா. நீ போவியா? போவனே. என்ன இவ்வளவு பெரிய காஜா இருக்கு? நீ தான் முக்கியமான ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலடா. கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் வேலை ஒர்க் ஏதோ பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி வேலை ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்க. சரியா? நீ வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்க. சரியா? இப்ப நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்றேன்னா, ஜென்ரலி வந்து ஆம்பளைங்க எல்லாம் காஜுங்க. எப்ப படுக்க கூப்பிட்டாலும் வருவானுங்க. சரியா? அதனால நான் வந்து இப்படி தாண்டா ஜென்ரலைஸ்டா தான் பேசுவேன். அப்படிதாண்டா பேசுவேன். உனக்கு எரியுதுன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? இப்ப வந்து நான் அதனாலதான் நான் இப்படி எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா பெண்களுக்கு வந்து ஹார்னினஸ்ங்கிறது எப்பயாவது தான் வரும். சரியா? நீ வந்து நீ அது வரும். அதெல்லாம் டேய் அதைத்தாண்டா சொல்றேன். அவங்களுக்கும் வரும்டா. அவங்களுக்கும் ஹார்னினஸ் வரும். அவங்களுக்கும் போடணும்னு எண்ணம் வரும். அவங்களுக்கும் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும்டா. அவங்க போடணும்னு எண்ணம் போது நான் செல்லமா தட்டி போறேன். சரி இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப உனக்கு வந்து செய்யறதுக்கு மூடு இல்லடா. சரியா? நீ வந்து என்னமோ முக்கியமான வேலையா இருக்க, இல்ல உனக்கு இன் ஜென்ரலே வந்து உனக்கு மூடு இல்ல. நீ ஒரு 4 வாட்டி கை அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்க. சரியா? உனக்கு எந்திரிக்காது. நீ அப்படியான நேரத்துல வந்து அவன் நீ போட கேட்டா உனக்கு இரிட்டேட் ஆகுமா ஆகாதா?
ஆகும் தானே. அப்ப அதே மாதிரி அவளுக்கு மூடு இல்லாத நேரம் நீ போய் ஓகே கேட்டா அவளுக்கு இரிட்டேட் ஆகும்ல. அன்போட அவங்க இது செருப்பு பிஞ்சு போகும். அப்ப நீ அவ கேட்கும் போது நீ அன்போட கொடுக்க வேண்டியது தானே. எனக்கு வேலை இருந்துச்சுல்ல, அப்ப அவளுக்கு வேலை இருக்காது. அன்போட பார்த்ததான் பெருசா விளக்கிக்கலாம். இதனாலதான் வந்து நீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கீங்க. உனக்கு எப்பெல்லாம் ஓக்க தோணுதோ அப்பெல்லாம் அவளை இழுத்து போட்டு ஓக்கும். அதனாலதான் நீ அவளை வந்து வீட்லயே வச்சிருக்க. அவ வேலைக்கு போனானா அவ வேலை விட்டு வர்ற வரைக்கும் நீ அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும். அப்ப வந்து உங்களுக்கு வந்து உங்களை பத்தின எண்ணம் மட்டும்தான், பெண்களை பத்தின எண்ணமே கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, ஒரு ஒரு கன்சிடரேஷனே கிடையாது. அவங்க பத்தின அந்த அன்பு இருக்கிறதுனால அவங்களை பாத்துட்டு உங்களால எதிர்பார்க்க வைக்க முடியல. எனக்கு ரச்சனை மாதிரி ஆள விடுறான் கோத்தான்னு போவாதீங்க. ரச்சனை எப்படா அந்த டெம்ப்ளேட்டுங்க புரியுது இல்ல? நகைச்சுவை ஆள விடுறா ஆள விடுறா புண்டாலக்க. எதிர்வாதம் இல்லாமல் இப்படி பேசுவது. டேய் நீ வாதம் வச்சா எதிர்வாதம் வைக்கலாம்டா. நீ கிறுக்குதியானட்டா பேசிக்கிட்டு இருக்கடா. எதை கேட்டாலும் அன்புங்கிற. ஏன்னா அவங்க அன்போட செய்யறாங்களா இல்லையான்னு உங்களுக்கு எப்படா தெரியும்? அதெல்லாம் எங்களுக்கு அது கொடுத்துருக்காரு. யாரு யாரோ கொடுத்துருக்காரு. யாரு? கடவுள்ன்றத கடவுள்லாம் இல்ல. அது அந்த விஷயத்துல மட்டும் நீங்க முற்போக்கு. ஆமா. ஆனா பெண்ணடிமைத்தனத்தை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. டெஃபினெட்லி. எங்க டெய்லி ஆர்சனல் மாதிரி எப்பாடே உங்கள்ட்ட எனக்கு என்ன கேள்வி கேட்கறதுன்னு கூட தோண மாட்டேங்குதா? எதை பேசினாலும் கிறுக்குதியானட்ட பேசிக்கிட்டு இருக்கு. இல்ல எனக்கு நான் மைண்ட்ல வச்சிருந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டேன். சரியா? நீ எதை கேட்டாலும் கிறுக்குதியானட்ட பதில் சொல்ற. நீ ஏன் சொல்லு, உன்னோட கருத்துக்களை சொல்லு. இப்ப பெண்கள்னா இப்படி இருக்கணும் எதை சொல்றல்ல, அது மாதிரி நீ ஏதாவது. பெண்கள்லாம் எப்போதும் அன்போடு. இந்த அன்போடுங்கிறத நிப்பாட்டா, அதுதான்டா ட்ரிகர் ஆகுது எனக்கு. அன்போடு குழந்தைகளை பார்த்துக்கணும். சரி சரி ஓகே ஓகே. அன்போடு மாமியாரையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். முடிந்தால் மச்சினரையும் சேர்த்து பார்த்துக் கொள்ள வேண்டும். இருந்தால் இது வேற மாதிரி போகுது, ஃபேமிலி ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி போகுது. இல்ல அப்படி ஒரு எண்ணம் இல்லை உங்களுக்கு இருக்கிறது என்று நான் இல்ல இப்ப நான் கேக்குறேன். சரி, பிள்ளைகளா பாத்துக்கணும் பொம்பளை, ஏன் கடமை. அது யாரோட குழந்தை? ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட குழந்தை. 2 பேரும் சேர்ந்து செஞ்சு தானே பெத்தீங்க. ஆமா. இன்ஃபேக்ட் அவ வந்து உன்னையோட எக்ஸ்ட்ராவே அது உழைச்சிருக்கான். ஆமா. 10 மாசம் அவ சுமந்து பெற்றிருக்கா. அதான் அவங்க நல்லா பாத்துப்பாங்க. செருப்பால் அடிப்பேன். அப்ப வந்து எல்லாத்தையும் அவ தலையில கட்டிட்டு நீ ஜாலியா வெளியில போயிட்டு வேலை செய்யறத மட்டும் உனக்கு வச்சிருக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம்? அவதான் வந்து அதாவது நீ இப்போ ஆபீஸுக்கு போறேன்னு வைய. சரி, இல்ல இப்ப நீ ஆபீஸுக்கு போறேன்னு வைய, உனக்கு 8 மணி நேரம் வேலை. சரியா? எப்படி நீ வந்து காலையில 9 மணிக்கு புளுத்தியாட்டம் கிளம்பி போவ. சரி, அப்பவும் அவளை திட்டிக்கிட்டே இருப்ப. அதை ஏன் கொண்டு வரல, இதை ஏன் கொண்டு வரல, ஷூஸ் ஏன் தொடச்சு வைக்கல. புண்டை, நீ தானே ஆபீஸுக்கு போற, உன் ஷூஸை நீ துடைக்க வேண்டியதுதானே சுண்ணி. உன் சட்டையை நீ அயன் பண்ண வேண்டியதுதானே. நீ வந்து அதெல்லாம் கேட்டு போயிட்டு என்ன பண்ற, போயிட்டு 9 மணில இருந்து 4 மணி வரைக்கும் பெஞ்சை தேய்ச்சிட்டு சரியா வந்து அவ்வளவுதான். உனக்கு அதுக்கப்புறம் வேலையே கிடையாது, ரெஸ்ட். டிவி நைட்டு ஹார்னி ஆயிருவேன். அதுக்கப்புறம் டிவி பாப்ப, பக்கோடா பொரிச்சு தாம்ப, காஃபி கொண்டாம்ப, மயிறு மட்டும் எல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். சரியா? அப்போ உன்னோட வாக்கிங் ஹவர்ஸ் வந்து 8 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு. ஆனா இவ வந்து காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை செய்யறான். இது எந்த விதத்துல நியாயம்? உனக்கு மட்டும் 8 மணி நேரம் வேலை. சரி, நீ சொல்ற கணக்குக்கே வரேன்டா. சரியா? நீ உன்னோட வேலை வெளியில போய் வேலை செய்யறது நான் இதை அக்செப்ட் பண்ணல. நான் உன்னோட பேச்சுக்காக நான் வந்து இதை அக்செப்ட் பண்ற மாதிரி பேசுறேன். உன்னோட வேலை வந்து வெளியில போய் காசு சம்பாதிக்கிறது, இவளோட வேலை வந்து வீட்டுல வேலை செய்யறது. சரியா? உனக்கு மட்டும் 8 மணி நேரம் வேலை, அவளுக்கு மட்டும் 20 மணி நேரம் வேலை. எந்த விதத்துல நியாயம்? அன்பு. செருப்பு பிஞ்சு போகும். லாஜிக்கலா பேசு. அன்புன்னு நொட்டாத. எந்த விதத்துல நியாயம்? இஷ்டப்பட்டு செய்யறாங்க. யாரு சொன்னா உன் முன்னாடி சொல்லிச்சா அவனுக்கு? நான் ரொம்ப இஷ்டப்பட்டு செய்யறேங்க. 20 மணி நேரம் வேலை செய்யறது, 20 மணி நேரம் வேலை செய்யறது இன்பமாக இருக்குது ஏன்னு சொன்னாங்களா? பாருங்க, நீங்க ஒரு குறுகிய வட்டத்துல நீங்க தான் குறுகிய வட்டத்துல இருக்கீங்க. ரொம்ப குறுகிய ஒரு 4 பேரு மட்டுமே இருக்கியா,
என்ன பேசவே விட மாட்டீங்க. என்ன வாதம்னா எதிர்வாதியே பேச விடணும், குறுக்க நெருக்க பேசக்கூடாது. ஓகேங்களா? சின்ன பபுள்குள்ள உட்காந்துக்கிட்டு உலகமே இப்படிதான் இருக்கு, எல்லாருக்கும் இஷ்டமே இல்லாமதான் செய்யறாங்க கிடையாது. அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க ஆசையா செய்யறாங்க, ஆசையா ஷூ துடைக்கிறாங்க, ஆசையா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ட்ரெஸ் மாட்டி. ஏன் அவ்வளவு டிபெண்டன்ட்டா இருக்கீங்கன்னு கேக்குறேன்டா. டேய் நீ தானடா ஆபீஸ்க்கு போற. வாழ்வியலே அப்படிதாங்க. இப்போ ஏன் உங்களுக்கு ஒண்ணுக்கு வருது? ஏன்னா நான் தண்ணி குடிச்சா எனக்கு ஒண்ணுக்கு வருதுடா. நீ தண்ணி குடிச்சதுக்கு நான் ஒண்ணுக்கு போக முடியுமாடா? அதான் முடியாது. அதைத்தாண்டா ஏன்டா செய்ய சொல்றீங்க? அதான் செய்ய சொல்றீங்க. அன்பா அவங்க அன்பாக நான் செய்யறேங்க, பீனஸ் கொடுங்கன்றாங்க. நான் என்ன பண்றது? பீனஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து அன்பா என்ன இந்த பால்கோவா சாப்பிடு அப்படின்னு எடுத்துட்டு வந்து தாராங்க. நீ என்ன இல்லைங்க வேண்டாம்னு சொல்லுங்க. அவங்க மனசு நோவ கூடாதுன்னு ஒரு வாய், சரி நிறைய ஸ்வீட் சாப்பிடறது இல்லைங்க, நீங்க கொடுக்கறதுக்காக ஒரு வாய் எடுத்துக்கிறேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்டா. இப்ப அதே மாதிரி அவங்களும் நீங்க ரொம்ப எக்ஸாம்பிளுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இருங்க நான் பேசி முடிக்கிறேன். அதுவும் அவங்க நீங்க ஆபீஸ் போயிட்டு களைப்பா வந்திருக்கீங்க, நான் பாத்திரத்தை வளர்க்கிறேன் அவங்க சொல்றாங்க. இப்ப சரி உன் எக்ஸாம்பிளுக்கே வரேன். சரியா? நீ சொல்ற மாதிரியே ஒருத்தன் வந்து பால்கோவா குடுக்குறான். சரியா? ஆனா உனக்கு பச்சையா தெரியுது அவங்கிட்ட ஒரே ஒரு பால்கோவா தான் இருக்கு, அத அவன் உனக்கு ஆஃபர் பண்றான்ட்டு நீ என்ன பண்ணுவ? புடுங்கி தின்றுவ. நீ அவன் அந்த கூதியானுக்கு பால்கோவா இருந்தாலும் இல்ல இல்லாட்டி ஒண்ணுதான் சொல்லிட்டு நீ புடுங்கி தின்றுவ. கொஞ்சமா சாப்பிட்டு வச்சிருவல்ல. அதே மாதிரி உனக்கு வெளியில போயிட்டு வர்ற வேலை மட்டும்தான் இருக்கு. இவளுக்கு வீட்டுல 20 வேலை இருக்கு. சரியா? அந்த 20 வேலையும் வச்சுக்கிட்டு 21வது வேலையும் நான் செய்யட்டான்னு கேக்குறா. சரியா? நீ சொல்ற அந்த அன்பு மையத்தோடய கேக்குறா. நீ உண்மையான அன்பு உள்ள ஆளா இருந்தா நீ என்ன பண்ணணும்? இல்லம்மா உனக்கு 20 வேலை இருக்கு, இந்த 21வது வேலையை நான் பண்ணிக்கிறேன்னு தானே சொல்லணும். என்னது பால்கோவா? பால்கோவா என்னைக்காவது ஒருத்ததானே கிடைக்குது. அப்ப அவன் பால்கோவா சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, நீ பால்கோவா சாப்பிட்டுருணும். தினமும் கிடைக்கும் போது நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? இப்போ என்னைக்காவது ஒரு தடவை கிடைக்குதுன்னா அவங்க லாஜிக் மயிறுன்றது கரெக்ட், வேல்யூபிள். தினமும் வந்து பால்கோவா நீட்டிக்கிட்டு டெய்லி அவன் கிட்ட இருக்கிற ஒரு பால்கோவாவை உன்கிட்ட குடுத்துக்கிட்டே இருக்கான்டா. அன்பு நிமித்தம் சாப்பிடணும்னு உனக்கு தோணவே தோணாது. அவன் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடட்டும், பாவம் அவன் தினமும் திங்கிறானே. அவன்கிட்ட இல்லடா, அவன்கிட்ட ஒரே ஒரு பால்கோவா தான் இருக்கு, அதை டெய்லி உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அது வெறுப்பேத்துறான்னு அர்த்தம் இல்லடா. இப்படி வச்சுப்போம். சரியா? இப்ப வந்து அவன் உனக்கு ஆஃபர் பண்ணல, நீ அவனை வந்து ஒரு ஒரு கண்டிஷன் போட்டு நீ டெய்லி எனக்கு ஒரு பால்கோவா தந்தே ஆகணும்னு சொல்லி வச்சிருக்க. சரியா? சரி. அப்போ அவனால ஒரு பால்கோவா தான் உழைக்க முடியும். அவனால he is able to earn only one பால்கோவா. சரி, அத உன்கிட்ட கொடுத்துறான். இந்த மீட்டர் வெட்டி வாங்குவானுங்க தெரியுமா, அந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ற. புரியுதா? பால்கோவா விஷயத்துல அவன்கிட்ட நீ டெய்லி ஒரு பால்கோவா வேணும்னு நீ அவனுக்கு ஒரு ஆர்டர் போட்டு வச்சிருக்க. சரியா? அண்டர் சம் கண்டிஷன் he is tend to obey you. சரி, அவன் டெய்லி உனக்கு ஒரு பால்கோவா கொடுத்தே ஆகணும். ஆனா அவனால ஒரு பால்கோவா தான் ஏர்ன் பண்ணவே முடியுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் சரியா, அத நீ சரிம்பிய? அவனுக்கு பால்கோவாவே இல்ல, அவனுக்கு சாப்பாடே இல்ல, ஃபோர்ஸ் பண்றாங்க. சாப்பிடு டேய் புண்டை. இப்ப நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி டெய்லி ஒரு பால்கோவா கூடுன்னு சொல்லி வச்சிருக்க. அவங்க தான் பண்றாங்க. என்ன அவங்க ரிவல் ஆகி போறதுக்கு என்ன இல்லடா தரமாட்டேன்னு சொல்றது. அத பண்ணாதான் தேவடியான்றீங்களா? அத பண்ணாதான் நரகத்துக்கு போவேன்றீங்களே. அதுக்கு நாம என்ன பண்ணோம்? என்னடா பேசுது? அவங்க ஏன் ரிபல் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு கேக்குறேன். ஆசை மியூசிக் ஆசைனா கிடைக்கும், அது கூலு இல்ல. இப்ப நீ தான் கேக்குற ஏன் அவங்க ரிபல் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு கேக்குற. ரிபல் பண்ணா என்ன பண்ணிடுற? மண்டவங்கி ஃபெமினிஸ்ட்ன்ற சொல்லி என்ன பண்ணிடுற? மண்டவங்கி ஃபெமினிஸ்ட். சரி, ஓகே, மண்டவங்கி ஃபெமினிஸ்ட் வேற. சரி, ஓகே ஓகே மண்டவங்கி ஃபெமினிஸ்ட் வேற. நீ என்ன பண்ணிடுற? இல்ல அதாவது உண்மையான மண்டவீங்கி வேற, இந்த கலாச்சார கண்ணிகள்லாம் சொல்ற மண்டவீங்கி வேற. நீங்க ஃபெமினிசம் பேசினாலே அதை மண்டவீங்கின்றீங்க. சரியா? நான் அந்த டேர்ம்ஸ்ல தான் சொன்னேன். சரியா?
அப்ப அவ ரெபல் பண்ணா நீ என்ன பண்ணிடுற, ஃபெமினிஸ்ட் சொல்லிட்டு என்ன பண்ற, ஃபெமினிசம் ட்ரால் போஸ்ட் போடுற. ஃபெமினிஸ்ட் எல்லாரையும் அப்படியே ட்ரால் பண்ணிக்கிட்டு மாஸ் காட்டியதாக உணர்கிறாருன்ட்டு உங்க 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 மொக்க மீம்ஸ் போட்டியாலாம் அது போடுவோம். சரி சரி, உங்களுக்கு சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். சென்னை பொண்ணுங்கடான்னு ஒரு பேஜ். ஆமா, பீரியட்ஸ் வச்சே ஓட்டுவாளுங்க வாழ்க்கைய. என்ன அத வந்து பொண்ணுங்க அதிக லைக் பண்ணுதுங்களா இல்ல இந்த ஃபெமினிசம் பேஜ் அதிக லைக் பண்ணுது? என்ன இந்த ஃபெமினிசம் பேஜ் அதிக லைக் பண்றாங்களா இல்ல இந்த மாதிரி சென்னை பொண்ணுங்கடா நாங்களே பாவம் அப்படின்றது மேட்டர் லைக் பண்ணுறேன்? தெரியல நீயே சொல்லு, எனக்கு தெரியல. ஏன்னா நான் ரெண்டுத்தையுமே ஃபாலோ பண்றது. சென்னை பொண்ணுங்கடா தான் அதிகம். அப்படியா? ஆமா. சரி, ரியாலிட்டி சாஃப் அண்ட் டிசப்பாயிண்டிங் மை ஃப்ரெண்ட். புரியுதா? இப்ப நீ என்ன, இப்போ நீ வந்து இல்ல ஒரு நிமிஷம், நீ என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த இது என்னது தெரிய படத்துல சின்ன பையன் வந்து நின்னுகிட்டு இருப்பான்ல, சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு கொடுத்துட்டு போவாரு. அதான் நீ இப்போ நம்ம சாக்லேட் கொடுத்துட்டு போறேன். ரியாலிட்டி அதான். அதாவது ஒரு நிமிஷம் கத்திக்கிட்டு இருக்க. அன்போடு நாங்க தயவு செஞ்சு நீ அன்போடுங்கறத மட்டும் பேசாத. அன்பு இப்ப நீ என்ன சொல்ல வரனா, சென்னை பொண்ணுங்கடாவை தான் நிறைய பெண்கள் லைக் பண்றாங்க. சரியா? நீ இந்த சோ கால்ட் ஃபெமினிஸ்ட் பேஜ்களை வந்து பெண்கள் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த அளவுக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க சொல்லி நீ என்ன பண்ற, ஒரு மெஜாரிட்டி கணக்க வச்சு பேசுற. இதுக்குதான் மெஜாரிட்டி அதிகம், இதுக்கு மெஜாரிட்டி கம்மி. சரியா? இப்ப நீ வந்து இப்ப ஏன்னா நீ சொல்றது எப்படி இருக்கு, அதாவது பொண்ணுங்கெல்லாம் மாஸ் அப்படின்னு சொல்ற, என்ன நீங்க தான் ப்ரோ தள்ளுறீங்க, நீங்க தான் அந்த பின்னாடி வச்சு பால்கோ பிடிங்கி தின்றீங்க, பிடிங்கி புண்டை. சென்னை பொண்ணுங்கடா இப்ப நீ சொல்ற இதுபடியே சென்னை பொண்ணுங்கடா என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் பாவம் எங்களை விட்டுருங்கடாங்கிறாங்க. சரியா? அதைத்தானே நிறைய பெண்கள் லைக் பண்றாங்க. நான் உன்னோட கருத்துக்கே வரேன். மெஜாரிட்டி ஆஃப் த பெண்கள் அதை லைக் பண்றாங்கன்னா அப்ப அதுதானே ரியாலிட்டின்னு அர்த்தம். அவனும் தானே போடுறான். என்னன்ட்டு பொங்கல் ஃபெஸ்டிவல் ஆல்வேஸ் மாஸ், மதர் ஹூ கிவ்ஸ் பொங்கல் இஸ் ஆல்வேஸ் பிளிஸ், எல்லாம் அவனும் தானே. அன்போட பாத்திரங்கள் வளர்க்கிறான் அவனும் தானே. டைவர்ட் ஆகி போவாத. இப்ப நீ என்ன சொன்ன, நான் உன் கருத்துக்கே வரேன். சென்னை பொண்ணுங்கடா வந்து நாங்களே பாவம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போடுற போஸ்ட்டுக்கு நிறைய பெண்கள் லைக் பண்றாங்கன்னு சொல்றேன். அப்ப அதை அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ரைட், நாங்க பாவங்கிறத அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. அவங்கள ஏன்டா பாவமா வாழ வைக்கிறீங்க? அவங்க தானே அது முடிவு எடுக்கணும். ஏண்டா அதை முடிவெடுத்து போனாதான் தப்புங்கிறீங்களேடா, கொன்னுறீங்களேடா. பொண்ணு வந்து தனக்கு பிடிச்ச ஒரு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணி அவனோட லவ் பண்ணணும்னு சொன்னா வெட்டிடுறீங்களே. கிறுக்கு. சரி, நீ வந்து மெஜாரிட்டி விஷயத்தை பத்தி பேச. மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் ஃபாலோயிங் திஸ்ங்கிற. இப்ப இந்த பாட்காஸ்ட்லயே ஸ்டார்டிங்ல நீ என்ன சொன்ன, கடவுள் நம்பிக்கை இல்ல, ஜாதியத்துக்கு எதிராணி இருக்கேன்னு சொன்னேன். சரியா? ஜாதியை தூக்கி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறது தப்புன்னு சொல்ற. சரியா? கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடுற. சரியா? இந்த உலகத்துல கடவுள் நம்பிக்கை உள்ளவனும் ஜாதியை தூக்கி பிடிக்கிறவனும் தான் அதிகமா இருக்கும். அப்ப அது கரெக்ட் ஆயிருமா? இல்ல. அப்ப நீ சொன்ன கணக்குப்படி நீங்க நிறைய பேர் இருக்கீங்கன்றல்ல, அதாவது பெண்கள் எல்லாரும் இதைத்தான் சப்போர்ட் பண்றாங்க, அது இதுதான் ரைட்டு, இதுக்கு தான் மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்றல, அப்ப அதனாலயே இது கரெக்ட்னு சொல்லிட முடியாதுல்ல. செருப்பால் அடிப்பேன். அன்புன்ற ஒரு வார்த்தை போதும் 6 எபிசோட் ஓட்டுவேன். சரி, இந்த கௌமுத்ராவோட எஃபெக்டாவது வந்து ஒரு நேரத்துல போயிருச்சு. இப்ப இந்த மொக்க மீம்ஸோட எஃபெக்ட் எப்ப போகும்? நீ எப்ப பழைய அண்டர்டேக்கரா மாறுவ? எனக்கு வந்து இரிட்டேட் ஆகுது. எனக்கு இந்த எபிசோட் ஜாலியா ரெக்கார்ட் பண்ணலான்னு வந்தேன் நானு. அன்பு கொடுங்க அவங்க திருப்பி அன்பு கொடுப்பாங்க. ஒரு புன்னகை, அது புண்டை. சரி, வாட் இஸ் யுவர் ஐடியா டுவர்ட்ஸ் எல்ஜிபிடிக்யூ? எல்ஜிபிடிக்யூவா அப்படின்னா? சரி, தப்புதான். ஓகே, இந்த லெஸ்பியன் கே அதெல்லாம் தெரியுமா? அப்படின்னா என்னவா? ஓரின சேர்க்கைடா அப்படின்னா ஏதாவது குரோமோசோம் அது மாதிரி ஏதாவது ஜெனடிக்ஸ் இல்லடா. சரி, ஒரு ஆணும் லவ் பண்றாங்க, ஒரு பெண்ணும் லவ் பண்றாங்க. ஐயவா? என்னது? என்னதுதா?
அதெல்லாம் தள்ளி நில்லுங்க நீங்க முதல்ல. நான் லவ் பண்றேன்னு சொல்லுடா. சரி, அப்ப அப்படி லவ் பண்றது தப்புங்கறியா? ஆமா. சரி, உங்க 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 வியூஸ் டுவர்ட்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எப்படி இருக்கு? டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னா வந்து திருநங்கைகள் தெரியுமா? சரி, திருநங்கைகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்கெல்லாம் தெய்வம் மாதிரி ப்ரோ. தெய்வம் மாதிரி. திருநங்கைகள் வந்து தெய்வம் மாதிரி. அதை வந்து நீங்க ஒத்துக்கிறீங்க. ஆனா வந்து ஓரின சேர்க்கையாளர்களை வந்து தப்பா பாக்குறீங்க. என்னடா லாஜிக் இது? அது எப்படி ப்ரோ? மனிதன் இருக்குமோ மனிதன் விமன் இருக்கு, அது இருக்கு ஒரே இனத்துல சேர்க்கை பண்ணி. ஏன் பண்ணக்கூடாது? உனக்கே எரியுது. எனக்கு பூச்சி கிடைக்க மாட்டேங்குது. டேய் இல்லடா, இப்ப இங்க பேரு இப்ப டெக்னிக்கலி ஒரு 2 பேர் கேயா இருக்காங்கன்னு வையேன், சரியா? டெக்னிக்கலி அது உனக்கு ப்ராஃபிட் தானே. 2 பேர் லெஸ்பியனாவும் இருக்காங்க. அப்படி வர எல்லாரும் லெஸ்பியனா மாற மாட்டாங்கடா. அது வந்து ஒரு செக்சுவல் ஓரியன்டேஷன்டா. இப்ப நீ என்ன பண்ண? இப்ப நான் வந்து இப்ப நான் வந்து ஓரின சேர்க்கையாளர்கள் பத்தி பேசின உடனே நீ என்ன பண்ண? கொஞ்சம் விலகி நில்லுங்க. ஏன்னா யூ ஆர் நாட் கே, சரியா? உனக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. உனக்கு வந்து பெண்கள் மேல மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா இது வந்து உன்னோட செக்சுவல் ஓரியன்டேஷன். செக்சுவல் ஓரியன்டேஷன் என்னன்னு புரியுதா உனக்கு முதல்ல? அதாவது உனக்கு காஜ் வந்து பெண்கள் மேல மட்டும்தான் வருது, சரியா? அது வந்து உன்னோட செக்சுவல் ஓரியன்டேஷன், சரியா? யூ ஆர் ஸ்ட்ரெயிட், சரியா? உன்னைய போயிட்டு ஒரு பெண்ணை ஒரு ஆணை வந்து நீ இன்னைக்கு கட்டாயம் ஓத்தே ஆகணும்னு சொன்னா அது வந்து எந்த அளவுக்கு பெரிய வன்முறை, சரியா? நீ இன்னைக்கு இந்த ஆணை ஓத்தே ஆகணும்னு சொன்னா அது எந்த அளவுக்கு பெரிய வன்முறை. அன்போட செய்யலாம். செருப்பு பிஞ்சு போகும். அன்போட இப்ப நான் குனிய வச்சு உனக்கு சூத்தடிப்பேன், ஒத்துப்பியா? இல்ல தானே? அப்போ ஒரு லெஸ்பியனுக்கும் ஒரு கேக்கும் அதே தான் விஷயம். அவங்களுக்கு வந்து ஆண்களை பார்த்தா, ஒரு கேக்கு வந்து ஆண்களை பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு மூடு வரும். லெஸ்பியனுக்கு பெண்களை பார்த்தா மட்டும்தான் மூடு வரும். அப்ப அவங்கள வந்து ஸ்ட்ரைட் செக்ஸ் வச்சுக்கோன்னு நீ சொல்றது எவ்வளவு பெரிய வன்முறை? அதுக்குதான் கொன்னுடுவாங்க. ஏன்னா கொல்றதுக்கு மேல அவங்கள விட்டுருங்களேன்டா, அவங்க வாழட்டுமேடா. அது எப்படி? அஜிதா பல்ல பல்ல விட்டு கிறுக்கு பாட்டு அந்த காந்தாமணி நல்ல பாட்டு. There is no arguing with you, seriously. அதாவது நீ வந்து என்ன பண்ற, நான் சொல்லும் போதெல்லாம் அப்படியே வந்து உண்மையாவே மாற போற மாதிரி தலைய ஆட்டுற, சரி? உன் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னா வந்து உனக்கு உண்மையாவே நான் சொல்றது புரியற மாதிரியே தலையாட்டுற. எல்லாம் கேட்டுட்டு முடிச்சுட்டு கடைசியில என்ன பண்ற? அன்புங்கிற பெரிய அர்ச்சனா. எப்பதான்டா மனுஷனா மாறுவேன்? எப்பதான்டா அடுத்த ரெக்கார்டிங் பண்றது? இப்படியே போய்கிட்டு இருந்தா என்னடா இதுக்கு என்னடா அர்த்தம்? சரி, வேற என்னதான்டா உங்க கலாச்சாரம்? உங்க கலாச்சாரத்துல பெண் ஆண் மட்டும்தான். திருநங்கையில அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. எக்ஸெப்ஷனல். ஓகே, சிலபஸ்ல சேர்த்தாச்சு. எதனால சேர்த்துக்கிறீங்க? காஞ்சனா படம் வந்துச்சுல்ல. காஞ்சனா படம் வந்தனால நீங்க அதை கல்ச்சர்ல சேர்த்துக்கிட்டீங்க. காஞ்சனா படம் வராம இருந்ததா இன்னைக்கும் நீங்க திருநங்கைகளை வந்து திட்டிக்கிட்டு இருப்பீங்க, அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அது நான் எப்படி சொல்றது? சரி, உன் போன் ஒரு நிமிஷம் கூட. சரி, இந்தா எடுத்துக்கோ. எங்க அது? என்ன பண்ற? மொக்க மீம்ஸ். என்ன பண்ற? அன்ஃபாலோ. ஏடா இப்படி பண்ற? திரும்ப ரெக்வெஸ்ட் கொடுத்து அக்செப்ட் ஆயிக்கோ போ. என்னாச்சு? ரெக்கார்ட் பண்ணுவோமாவா? டேய் என்ன நேக்குறே? வட்டியா? வந்துட்டனே. ஏன் என்னாச்சு? நீ இவ்வளவு நேரம் என்ன பண்ணு தெரியுமா உனக்கு? தெரியாது. தயவு செஞ்சு இந்த இளவெல்லாம் நீ வந்து என்ன பண்ணுவேனா, எல்லாம் கேட்டு முடிச்சிட்டு அதெல்லாம் நான் பேசவே இல்லைன்னு புளுத்துவேன், சரியா? அதனாலே நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீயே உட்காந்து கேட்டுக்கோ, சரியா? இனிமே நீ லைவ் ரெக்கார்டிங் கூப்பிட்டு செருப்பால் அடிப்பேன். என்ன ஆச்சுன்னு போயிட்டு வரேன். பாய். இரு என்னாச்சுன்னு சொல்லிட்டு போ. முடியாது. என்னாச்சு? ஹலோ, ரெக்கார்டிங் கேளு. பாய். ரெக்கார்டிங் கேளா?
வாய்ப்பு இல்லை. ரெக்கார்டன் கூப்பிட்டா டென்ஷன் ஆகிட்டு போயிட்டாரு.